ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன் அப்படின்னா என்ன? ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன்றது என்னன்னா, ஒரு செயலை அந்த நபர் தன்னிடமே செய்கிறத சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரொனோமன் தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன். zum Beispiel ich wasche mich, நான் என்னை கழுவுகிறேன். அதுக்கு அந்த மாதிரியான சொல்கிற விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுற வார்த்தை தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன். இப்போ ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன்னா என்ன மீனிங்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது என்னென்ன இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? எல்லா பர்சனல் ப்ரொனோமனுக்கும் அக்குசேட்டிவ்லையும் சரி டாட்டிவ்லையும் சரி ஒரு ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன் ஒன்று இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எந்தெந்த பர்சனல் ப்ரொனோமனுக்கு அக்குசேட்டிவ்ல என்னென்ன ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ich, mich, du, dich, er, sie, es, sich, wir, uns, ihr, euch, sie, sich. இது கூட அப்படியே 2 beispiel பார்க்கலாமா? ich wasche mich, நான் என்னை கழுவுகிறேன். wir treffen uns, நாங்கள் ஒருவரையொருவர் சந்திக்கிறோம். இப்போ எந்தெந்த பர்சனல் ப்ரொனோமனுக்கு டாட்டிவ்ல என்னென்ன ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன்றதை பார்க்கலாமா? ich, mir, du, dir, er, sie, es, sich, wir, uns, ihr, euch, sie, sich. Zum Beispiel ich putze mir die Zähne, நான் என் பற்களை துலக்குகிறேன். Du wäschst dir die Hände, நீ உன் கைகளை கழுவுகிறாய். இப்போ வரைக்கும் என்னென்ன பர்சனல் ப்ரொனோமனுக்கு என்னென்ன ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனோமன் அக்குசேட்டிவ்லையும் டாட்டிவ்லையும் இருக்குன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆனாலுமே ஒரு டவுட் கண்டிப்பாக இருக்கும். என்னன்னா, எது எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு. மிஷ் எப்போ யூஸ் பண்ணுறது, மியர் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இது யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னன்னா, ஆப்ஜெக்ட் இல்லாமல் வரது அக்குசேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்டோட வர சென்டென்ஸை டாட்டிவ் யூஸ் பண்ணுவோம். வெயிட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். என்னன்னா, ich wasche mich, இதில் வந்து மிஷ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அக்குசேட்டிவ். ஏன்னா இது பக்கத்தில் வேறு எந்த ஆப்ஜெக்டும் இல்லை. இதே ich wasche mir die Hände அப்படின்னா தி ஹெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட். மியர் அதனால் அதில் யூஸ் பண்ணுறோம். இப்போ புரிஞ்சதா? இதை ஒன்ஸ் கேட்கும் போது நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆனாலுமே யுபங்கன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ த மோர் யூ ப்ராக்டிஸ் த பெட்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய யுபங்கன்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும்.